ஹாய் ஹலோ வெல்கம் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கிறேன். ஸோ பங்கு சந்தையில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை இப்போது பார்க்கலாம். டாடா பவர்ல 20,000 கோடி இந்த ஆண்டு இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த 20,000 கோடி பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜில தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. அதுல 12,000 ரினியூவபிள் எனர்ஜிக்கும், மீதி உள்ள பணங்கள் 8,000 கோடி பவர் டிரான்ஸ்மிஷனுக்கும் டிஸ்ட்ரிபியூட் லைன்லயும் யூஸ் பண்ண போறாங்க. ரியாக்டருக்கும் பிளான் பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்தா தே வில் ஸ்டார்ட். அப்புறம் இன்னும் 5 வருஷத்துல அவங்களுடைய கிளீன் எனர்ஜி போர்ட்போலியோ ரேஷியோ 15 ஜிகாவாட்டா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அது போக 4.3 ஜிகாவாட் சோலார் செல் மேனுபேக்சரிங் பிளான்ட தமிழ்நாட்டில் இவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க செட்டப்பை. இவங்களோட இவி சார்ஜர் இப்போ ரொம்பவே இம்பார்ட்டன்ஸா போயிட்டு இருக்கு. ஸோ இவி வெஹிக்கிளோடைய சேல்ஸ் அதிகமா இருக்கு. இவங்களுடைய டாடா பஞ்ச் சேல்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ வெஹிக்கிள் சேல்ஸ் மட்டும் அதிகமா இருந்தால் மட்டும் போதாது, சார்ஜரும் வேணும். ஸோ இவங்க அதுல ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இவங்களுடைய இவி சார்ஜர் பாத்தீங்கன்னா 533 சிட்டிஸ்ல இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா பப்ளிக்கா 5,500 சார்ஜரும், இண்டிவிஜுவல் ஹோம்ல மட்டும் 86,000 சார்ஜரும் இருக்குது. அது போக இவங்க கவர்மெண்டோடைய அதாவது வீட்டுல வைக்கிற சோலார் பேனல்ஸ் டாப் அதுல அதுலயும் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுல இவங்க ஒரு ஆர்டரும் வச்சிருக்காங்க. அதோட மதிப்பு பாத்தீங்கன்னா 2,800 கோடி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செபி ஒரு நியூ அசெட் கிளாஸ இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இது இன்னும் அமலுக்கு வரல, இது டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. இது ப்ரொபோஸ்ட் அடிஷனல் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கும் பிஎம்எஸ் இருக்கும். பிஎம்எஸ்னா போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். ஸோ இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் கம்மியா இருக்கும். இந்த நியூ ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி, பட் பிஎம்எஸ் விட ரிஸ்க் கொஞ்சம் கம்மி. இந்த கம்பேரிசன் பாத்தீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் பாத்தீங்கன்னா 100 ரூபாய். அதுலயே பாத்தீங்கன்னா இந்த நியூ அசெட் பாத்தீங்கன்னா 10 லட்சம், பிஎம்எஸ் பாத்தீங்கன்னா 50 லட்சம். அண்ட் பாத்தீங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ் யூஸ், இதுதான் முக்கியமானது. இந்த டெரிவேட்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ல டெரிவேட்டிவ்ஸ் ஹெட்ஜிங்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த நியூ அசெட்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோஷர் அலோட், அதாவது ரிஸ்க் அதிகம். ஸோ டெரிவேட்டிவ்ஸ் வந்துச்சுனாலே உங்களுக்கு ரிஸ்க் அதிகம். அதுக்கப்புறம் பொசிஷனிங் பாத்தீங்கன்னா லோவர் ரிஸ்க் ஃபார் ரீட்டைல். அண்ட் இந்த நியூ அசெட் பாத்தீங்கன்னா ஹையர் ரிஸ்க் ஈக்குவலன்ட் டு பிஎம்எஸ், அதாவது ரிஸ்க் இந்த பிஎம்எஸ் ஈக்குவலே இருக்கும். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா இது யாருக்கெல்லாம் ஒரு ஹையர் எக்ஸ்ப்ளோஷர் வேணும், அவங்களோட கேபிட்டல் ஹையரா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ ரீட்டைல்ல 10 lakhsக்கு மேல யாரும் வச்சிருந்தாங்கன்னா இந்த நியூ அசெட் கிளாஸை ட்ரை பண்ணலாம். இது இன்னும் நடைமுறைக்கு வரல. ஒன்ஸ் எல்லாமே செபி ஓட்டிங்ஸ் எடுத்து கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐடி செக்டர்ல ரீசெண்டா நல்ல க்ரோத் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. பாத்தீங்கன்னா கடந்த 4-5 குவார்டரா ஐடி கம்பெனிஸோட ரெவென்யூஸ் ஆஃப்டர் கோவிட் ரொம்பவே டிக்ளைன் ஆயிடுது. அண்ட் மேன் பவர் எடுக்கவே இல்லை. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஐடி ஜெயன்ஸ்ல பாத்தீங்கன்னா 40,000 to 50,000 மேன் பவர் ஹையர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேன் பவர் ஹையர் பண்ணல இருந்து நமக்கு தெரியுது டிமாண்ட் ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த டிமாண்ட் பாத்தீங்கன்னா குறிப்பா நார்த் அமெரிக்கா, யூரோப்ல ரெடியூஸ் ஆயிருது. இந்தியாவில் ஐடி ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ குறிப்பா பாத்தீங்கன்னா கடந்த குவார்டர் பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஐடி ஸ்பெண்டிங் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுது. 7.5% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகுது இந்தியாவில் வந்த ரெவன்யூ. இது கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா 4.9%. ஸோ இந்தியாவில் ஐடி ஸ்பெண்டிங்கோட மதிப்பு கூடிட்டே இருக்கு. அது ஒரு காரணம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரிசர்ச் ரிப்போர்ட்ல என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா இந்தியாவோட ஐடி ஸ்பெண்ட் 44 பில்லியன் டாலரா இருக்கும் 2024 இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதோட குரோத் பாத்தீங்கன்னா 11% இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏஐ ஜாப்ஸ் நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. அந்த ஏஐ ஜாப்ஸோட சேலரி பாத்தீங்கன்னா நார்மல் ஜாப்ஸை விட 56% அதிகமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. என்ன மாதிரியான ஜாப்ஸ் அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட், சீஃப் ஏஐ ஆஃபீஸர், ஏஐ கவர்னன்ஸ் பாலிசி அனலிஸ்ட், ஏஐ ப்ராடக்ட் மேனேஜர், ஏஐ சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், எம்எல் இன்ஜினியர், இந்த மாதிரி உள்ள போஸ்டுக்கெல்லாம் 56% ஹைக் கொடுக்குறாங்க. ஸோ யாரெல்லாம் ஐடி ஃபீல்டு இருக்கீங்களோ இந்த போஸ்ட்டுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
ஹெச்சிஎலோட ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா 14% சீக்வன்ஷியலா ரெடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு காரணம் என்னன்னா மேனேஜ்மெண்ட்ல அவங்க எடுத்த சில லேட் டெசிஷன் தான் ஒரு காரணம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். ரிசல்ட் வந்து மார்ஜினலா அபோவ் எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இருந்துச்சு. கைடன்ஸ் 2025க்கு பார்த்தீங்கன்னா 3 முதல் 5%. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா $1960 மில்லியன் குவார்டர் ஆன் குவார்டர் பார்த்தீங்கன்னா 2290 மில்லியன். ஹெட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. 2,19,400 குறைஞ்சிருக்கு. ஸோ உங்களோட ஆர்டரோட வேல்யூ குறைஞ்சிருக்கு, அதுவும் ஒரு காரணம். அதனாலதான் உங்களோட மேன் பவர் குறைஞ்சிருக்கு. எபிட்டா மார்ஜின் 2025க்கு பாத்தீங்கன்னா 18 முதல் 19% இருக்கும். ஸ்டாக் வந்து இப்போ 22ல ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரிலையன்ஸோட எப்படி மணி பண்றாங்க. ரிலையன்ஸோட மல்டிபிள் போர்ட் இருக்கு. அவங்க வந்து சிங்கிள் கம்பெனி தான் இருக்கு. ஸோ எப்படி அவங்களுடைய மேஜர் பாத்தீங்கன்னா ஆயில். ஸோ அந்த ஆயில பாத்தீங்கன்னா 50% ரெவன்யூ பண்றாங்க. அண்ட் 27% பாத்தீங்கன்னா ரீட்டைல்ல. ஸோ இதுல என்னெல்லாம் இருக்கு, ட்ரெண்ட்ஸ் இருக்குது, ரிலையன்ஸ் மார்ட் இருக்குது, அண்ட் ரிலையன்ஸ் ஜுவல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் சர்வீஸ், ஜியோ. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 12%. அதுக்கப்புறம் ஆயில் அண்ட் கேஸ் பாத்தீங்கன்னா 2.2%. அண்ட் மீடியால பாத்தீங்கன்னா ஜியோ ஃபைனான்சியல் சர்வீஸ் அண்ட் நெட்வொர்க் 18ல பாத்தீங்கன்னா 7.3% இதுல மேக் பண்றாங்க. ஸோ கிராஸ் ரெவன்யூ பாத்தீங்கன்னா 11,09,490 கோடி மொத்தத்துல அவங்க பண்றது. ஸோ இதுல ரிலையன்ஸோட கம்பெனில ஜியோ ஃபைனான்சியல் தனியா ஆல்ரெடி செப்பரேட் பண்ணிட்டாங்க. ஸோ மொத்தம் 4 பில்லர்ஸ் வச்சுக்கிறாங்க அவங்க. லெண்டிங், லீசிங், பேமெண்ட் அண்ட் இன்சூரன்ஸோட 4 செக்மெண்ட் இருக்கு. இந்த 4 செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஜியோ ஃபைனான்ஸ்ல வந்து அவங்க என்ன சொல்றாங்க, லோன் அகைன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா ஹோம் லோன்ஸ் கொடுக்குறாங்க. இது ஜியோ லீசிங், ஸோ ஆஃபர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் லீஸ் கொடுக்குறாங்க. அண்ட் லீஸ் ஆஃப் ஏர் ஃபைபர் டிவைசஸ் கொடுக்குறாங்க. பேமெண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் யூபிஐ பில்லிங் டெர்மினல்ஸ் அண்ட் ஜியோ இன்சூரன்ஸ் புக்கிங், டூ வீலர் அண்ட் ஜியோ ஃபைனான்ஸ் ஆப் கொடுக்குறாங்க. டூ வீலருக்கு வந்து டிஜிட்டல்ல ஃபைனான்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓரியன் எலக்ட்ரிக் டு ரேம்ப் அப். ஸோ இந்த ஓரியன் எலக்ட்ரிக்கும் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா 2,210 கோடி மதிப்புள்ள கிரீன்ஃபீல்டு பிளான்ட ஹைதராபாத்ல கொண்டு வருவாங்க. இந்த பிளான்ட் வந்து அடுத்த சம்மருக்குள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிரும் அப்படின்னு அவங்களுடைய சிஇஓ ரவீந்திரா சிங் நெகி சொல்லியிருக்காருப்ல. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ஓரியன்ட் எலக்ட்ரிக் அவங்களுடைய ஃபேன் சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்காங்கன்னா டைரக்ட் டு மார்க்கெட், அதாவது நேரடியாக கன்சியூமர்கிட்ட வந்து கொண்டு சேர்த்திருக்காங்க. இதன் மூலம் அவங்க வந்து ஒரு 30% சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கடந்த குவார்டர்ல. அதுவும் வெறும் 8 ஸ்டேட்ல ட்ரை பண்ணி. ஸோ இதை வந்து ஃபர்தரா வந்து அவங்க வேற ஸ்டேட்ஸ்லயும் இம்ப்ரூவ் கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா நிறைய ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங்ஸை செல் பண்ணியிருக்காங்க. இதன் மதிப்பு பாத்தீங்கன்னா 1.1 லட்சம் கோடி ஜஸ்ட் 15 மாசத்துல. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸ். ஸோ ப்ரொமோட்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட ஹோல்டிங்க செல் பண்ணியிருக்காங்க. நீங்க அதுல ரொம்பவே கிளியரா இருக்கணும். அவங்க ஏன் செல் பண்ணாங்க, எதுக்கு செல் பண்ணாங்க, அவங்க வந்து அவங்களுடைய முதலீடு வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு முதலீடு பண்ணாங்களா, இல்ல ஓவர் வேல்யூடுன்னு செல் பண்ணாங்களா, இல்ல அவங்களுடைய கடனை அடைக்க செல் பண்ணாங்களா அப்படின்னு நீங்க ஒரு இன்வெஸ்டர்னா நீங்க அதை உன்னிப்பா கவனிச்சுக்கணும். இதுல பாத்தீங்கன்னா லாய்ட் மெட்டல்ஸ் பாத்தீங்கன்னா 2.2% குறைச்சிருக்காங்க. அண்ட் அஃபில் இந்தியா பாத்தீங்கன்னா 1.7%. டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ரெக்டிஃபைஸ் இந்தியா பாத்தீங்கன்னா 3.49%. பவர் மெட் ப்ராஜெக்ட்ஸ் 2% குறைச்சிருக்காங்க. ஈத்தோஸ்ல பாத்தீங்கன்னா 1.3%. அண்ட் போரோசில் பாத்தீங்கன்னா 2.77. இந்த போரோசில் பாத்தீங்கன்னா ரொம்பவே பீக்ல போயிட்டு இப்ப டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. அண்ட் பனமா பெட்ரோமா கெமிக்கல்ல 3.8%. சர்வோ டெக் பவர் சிஸ்டம் இதுதான் பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்துல வந்து ரீசெண்டா ரொம்பவே ஒரு ஹையர் ரன் கொடுத்த ஒரு கம்பெனி. அண்ட் எம்ஐசி எலக்ட்ரானிக்ஸ் 1.21%. ஏஎஸ்எம் டெக்னாலஜிஸ் 4.19 ஹையர், ரொம்பவே அதிகமா குறைச்சிருக்காங்க. அண்ட் இதோட பிஇ பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் இருக்குது. அண்ட் பட் இது ஸ்டாக் வந்து ஹையர் ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. அண்ட் ஹரியோம் பைப் இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டரோட ஹோல்டிங் 1.12% டவுன் ஆயிருக்கு. அண்ட் மாஸ்டர் த்ரஸ்ட்ல 1.06. அண்ட் டிசிசி கான்செப்ட் லிமிடெட்ல 4.8% ப்ரொமோட்டர் ஹோல்டிங் குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் கடம்பு பாத்தீங்கன்னா 1.67% டவுன் ஆயிருக்கு. அஃபின் இந்தியால 4.3. அல்க்ரோ டெர்மினல்ஸ்ல 1.78% குறைஞ்சிருக்கு. ஸோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாரும்
சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் என்கரேஜ் பண்ணா நல்லா இருக்கும்.